அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் டாபிக் வந்து பிராங்க்லின் டேலன் ரூஸ்வெல்ட். பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் இவர் பேர். இவர் அமெரிக்காவோட 32வது பிரசிடென்ட். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன். அவருக்கு முன்னாடியே ஒரு 9 பேர் இருந்தாங்க. ஆனால் ஜார்ஜ் வாஷிங்டன் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். காரணம் என்னன்னா, அவர் தான் அமெரிக்கா வந்து இங்கிலாண்டோட ஃபைட் பண்ணி, பிரான்ஸோட ஃபைட் பண்ணி, ரெண்டு பேரையுமே அவங்க வந்து ரெண்டு படைகளையுமே விரட்டி அடிச்சு ஜெயிச்சுட்டு அமெரிக்கா வந்து ஒரு சுதந்திர நாடா பிரகடனம் பண்ணார். அவர் பிரகடனம் பண்ணப்ப அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி வீரனுக்கு காணிக்கையா என்ன செஞ்சாங்கன்னா, அமெரிக்காவோட முதல் ஜனாதிபதினு அவரை டிக்ளேர் பண்ணாங்க. அவர் தான் அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணாருன்னா, அமெரிக்க அரசியலமைப்பை வந்து எனாக்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அவர் பீரியடில் தான். அப்போ என்னன்னா, ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு டைம் இருக்கணும்னா 4 இயர்ஸ் தான் இருக்க முடியும். 4 வருஷம் தான் அவருக்கு பீரியடு. அடுத்து இன்னொரு ஒரு தடவை இருக்க முடியும், இன்னொரு 4 வருஷம். அப்போ 8 வருஷம் தான் அவர் இருக்க முடியும். தொடர்ந்து இருக்கலாம், இல்லை ஒரு 2 பீரியட் 3 பீரியட் தள்ளி கூட திரும்ப கூட வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கலாம். ஆனால் 2 டைம்ஸ் தான் ஒரு பிரசிடென்ட் இருக்க முடியும். இதை வந்து கொண்டு வந்தவர் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன். இப்போ இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் ரிட்டர்ன் ஆகும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த நீங்களே 3வது தடவை இருங்க அப்படின்னாங்க. அப்போ ஜார்ஜ் வாஷிங்டன் என்ன சொன்னாருன்னா, நானே 3வது தடவை இருந்தா நானே கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை நானே மீறினவனாயிருவேன். எப்படி அப்படி செய்ய முடியும்? அது நல்ல விஷயமா அது? அப்போ நான் இருக்கக்கூடாது. 2வது, உலகமே நம்ம அமெரிக்கா கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம நாட்டில் நானே மறுபடியும் பிரசிடென்ட் ஆனேன்னா, இந்த அமெரிக்காவில் தலைவர்களே இல்லை, இங்கே பாரு ஒரே ஆளே தொடர்ந்து இருக்கான் பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாரு. எப்படி பாருங்க, கரெக்டாக சொல்லி 2 வருஷம் 2 பீரியட் அவர் பிரசிடெண்டாக இருந்துட்டு அவர் அமெரிக்காவை விட்டு பதவியை விட்டு விலகி போய் அவர் விவசாயம் பண்ணுற அந்த மற்ற வேலைகளில் அவர் பண்ணை ஹவுஸில் போய் தங்கிட்டு அந்த தன்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சிட்டார். எப்படி பாருங்க அந்த தலைவனுடைய வாழ்க்கை. இவருடைய ஞாபகார்த்தமா, இவருக்கு பரிசளிக்கும் விதமாக தான் வாஷிங்டன் டிசின்றது அமெரிக்காவோட தலைநகராக இருந்துச்சு. இப்போ எதுக்கு நான் இப்படி சொல்றேன்னா, இந்த 32வது பிரசிடென்ட் வந்தாரு பாருங்க. இந்த 32வது பிரசிடென்ட் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, பிராங்க்லின் டேலன் ரூஸ்வெல்ட். பிராங்க்லின் டேலன் ரூஸ்வெல்ட் 1882 பிறந்தவர். இவர் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இவர் வந்து 4 டைம்ஸ் இருந்தார். எப்படி பாருங்க, அமெரிக்கால யாருமே 2 தடவைக்கு மேல இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, அவங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாது. ஆனா இவர் 4 டைம்ஸ் இருந்தார். ஏன், அதை தான் சொல்ல வரேன் நான் உங்களுக்கு. 1833 1933 இவர் வந்து பதவிக்கு வராரு. ஃபர்ஸ்ட் டைம் பதவிக்கு வராரு. 32வது பிரசிடென்ட் யாரு? ஜார்ஜ் வாஷிங்டன், தாமஸ் ஜெஃபர்சன், ஆடம் ஸ்மித், ஆப்ரஹாம் லிங்கன், இவங்களெல்லாம் தாண்டி 32வது பிரசிடென்ட்டா வராரு பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். இப்ப 1933 இவர் வரும்போது என்னன்னா, அந்த நாடே பயங்கர திவாலா இருக்கு. பொருளாதாரத்தில் கடுமையான வீழ்ச்சி, பொருளாதாரம் பயங்கரமான தேக்க நிலை, பொருளாதாரம் மந்த நிலை, ஸ்டாக்னேஷன், எக்கனாமிக் கிரைசிஸ், படு வீழ்ச்சி அடைஞ்சு கிடக்கு. ஏகப்பட்ட 1.5 கோடி இளைஞர்கள், அமெரிக்க இளைஞர்கள் வேலை இல்லை. வேலை இல்லை, அவங்களுக்கு வீடு இல்லை. வீடு இல்லை, வேலை இல்லாத ஒரு பக்கம், வீடு இல்லை. வீடு இல்லாம அவங்க பணியில பட்டினி உணவு. வீடு இல்லை, வேலை இருந்தா தானே சாப்பிட முடியும். வேலையும் இல்லை, வீடும் இல்லை, பசி, பட்டினி, பனி. அமெரிக்க பனி வேற அடிச்சுக்கிட்டு இருக்கு. தொழிற்சாலைகள் ஓடவில்லை, பேங்குகள் மூடப்பட்டன, விவசாய நிலங்கள் அப்படி தரிசு நிலமா போச்சு. விவசாயமே பண்ணல. விவசாயிகளுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. ஃபேக்டரிஸை மூடிட்டாங்க, ஸ்கூலை மூடிட்டாங்க, காலேஜை மூடிட்டாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே மூடி அமெரிக்காவே பயங்கர திவாலாகி கடும் சூறாவளி புயல். அமெரிக்கா மோசமான நிலைமையில இருக்கு அமெரிக்கா. இந்த சூழ்நிலையில தான் 1933 இந்த பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் வராரு பாருங்க. எவ்வளவு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் வராரு பாருங்க. அப்படி ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தலைமை வந்து இந்த கிரிட்டிக்கலான, இந்த குழப்பமான, இந்த மோசமான
பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார மந்தம், பொருளாதார சரிவுக்கு மத்தியில இவர் வந்து அமெரிக்காவோட தலைவராக வராரு. இப்போ இவர் வந்து பேச போறாரு 1933 மார்ச் மாதம் 23ஆம் தேதி பேச போறாரு. மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, புதுசா வர ஜனாதிபதி என்ன சொல்ல போறாரோ, அவர் கையில தான் இந்த நாடே இருக்கு அப்படின்னு. அப்ப இவர் சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை தான், நம் நாட்டை சமர்ப்பணம் செய்யும் நேரம் இது. We have to dedicate our country. This is the time to dedicate our country. நம்முடைய நாட்டை சமர்ப்பணம் செய்யும் நேரம் அது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சொல்றாரு, நாம் பயப்பட வேண்டியது என்னவென்றால் பயம் ஒன்றுக்குத்தான். நாம் பயப்பட வேண்டியது என்னவெனில் பயம் ஒன்றுக்கு தான் நம்ம பயப்படணும்ன்றாரு. வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, நம்ம வள்ளுவர் சொல்றாரு, அஞ்சுவதற்கு அஞ்சாமை பேதமை, பயப்படுவதற்கு பயப்படணும். பயப்படுவதற்கு நீங்க பயப்படணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, பயப்படுவதற்கு நீ பயப்படணும். பயப்படுவதற்கு நீ பயந்தேன்னா நீ அறிவாளி, பயப்படுவதற்கு நீ பயப்படாம இருந்தேன்னு நீ முட்டாள், பேதமை அப்படின்றாரு. எப்படி சொல்றாரு? எதுக்கு பயப்படணும்? ஒரு நெருப்பு சுற்றுக்கும் வைங்க, நெருப்பு சுற்றும்னா அதுக்கு பயப்படணும். ஒரு பாம்பு கொத்திடணும்னா அதுக்கு நம்ம பயப்படணும். ஒரு சரகம், ஒரு மதுவை அருந்தினோம்னா அது வந்து நம்மளை வீழ்த்திடும், பயப்படணும். ஒரு கொலையை செஞ்சோம்னா அதை நம்ம உள்ள போயிடுவோம், அதுக்கு பயப்படணும். கெட்ட காரியங்களுக்கு தீமைக்கு பயப்படணும், தீயவர்களுக்கு பயப்படக்கூடாது. ஆனா தீமைக்கு அஞ்சணும். பொய் சொல்றதுக்கு பயப்படணும், ஒருத்தனை அடிக்கிறதுக்கு பயப்படணும், ஒருத்தனை கொலை செய்யறதுக்கு பயப்படணும், உலகாரனுக்கு பயப்படக்கூடாது. ஆனா தீமைக்கு பயப்படணும், தீயவர்களுக்கு பயப்படக்கூடாது. அதைத்தான் அவர் சொல்றாரு, நாம் பயப்பட வேண்டிய விஷயம் என்னவெனில் பயம் ஒன்றுதான். இந்த நாட்டை வந்து நம்ம காப்பாற்றணும்னா நம்ம வந்து சரியான வழியில போகணும்னு சொல்லிட்டு இந்த புதிய தலைவர் சொல்றாரு. சொன்னோடனே மக்கள் எல்லாருக்கும் ஒரு மேல ஒரு பிடிப்பு ஏற்படுது. நம்ம நாட்டை அவர் கொண்டு வந்துருவாரா, வழிக்கு கொண்டு வந்துருவாரா அப்படின்றாங்க. ஒரு சிலர் என்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் சில பேர் சொல்லுவாங்கல்ல, பொருளாதார ரீதியா புள்ளி விவர கணக்குகள் படி இவர் ஒன்றும் சொல்லலையே அப்படின்றாங்க. ஆனா சில பேர் சொல்றாங்க, நல்ல நம்பர் 1 தலைவன்ப்பா, கொண்டு வந்துருவாருப்பா நாட்டை அப்படின்னா. அதே மாதிரி கொண்டு வந்துட்டாருங்க, நாட்டை பயங்கரமா கொண்டு வந்துட்டாரு. மறுபடியும் ஃபேக்டரிஸ் பூரா ஓடுது, 1.5 கோடி மக்களுக்கு வேலை, பேங்குகள் ஓடுது, ரயில்வே இயங்குது, பஸ் இயங்குது, மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, மாணவர்கள் இளைஞர்கள் கல்லூரிக்கு போறாங்க. எங்க பார்த்தாலும் மக்கள் மறுமலர்ச்சியோட முகமலர்ச்சியோட நம்மளுக்கு புது தலைவர் வந்துட்டான்டா, நம்ம நாடு இனிமேல் சரியாயிரும்டா, நம்ம நாட்டை சமர்ப்பிக்கும் நேரம் இதுன் போது மக்களும் தங்களை சமர்ப்பிக்கும் நேரம் இது என்பதை உணர்ந்தார்கள். அமெரிக்க நாடு அந்த இவ்வளவு தூரம் 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா உலகத்திலே இன்னைக்கு நம்பர் 1 வந்துருச்சு. அது காரணம் என்ன? அந்த மக்களுடைய கடின உழைப்பு, அந்த மக்களுடைய கடினமான உழைப்பு, தன்னம்பிக்கை, நாட்டுப்பற்று. நீங்க அமெரிக்காவை பத்தி ஏதாவது தப்பா பேசுங்க, நீங்க உயிரோட இருக்க முடியாது. அந்த தேசம்னா அவங்க உயிரை கொடுப்பாங்க. தேசம்னா ஒழுக்கமா இருக்கணும், குப்பையை ஒரு இடத்துல போடக்கூடாது, எச்ச துப்பக்கூடாது, யூரின் போகக்கூடாது. இப்ப நம்ம ஊர்ல பாருங்க, எந்த பக்கம் போனாலும் எச்ச துப்புறது, எப்பயும் பார்த்தாலும் யூரின் போறது, எங்க பார்த்தாலும் குப்பை, பிளாஸ்டிக் கேரி பேக்கா இருக்கும், குப்பையா கூட்டமா இருக்கும். எங்கேயாவது ஒரு வீட்டுல இடம் இருக்கா, ஒரு வீடு கெட்டாம இருக்கா, எல்லாரும் குப்பையை கொண்டு போய் அந்த வீட்டுல போய் போட்டுறது. ஏதாவது ஒரு வீட்டுல யாருமே குடியிருக்கலையா, நம்ம வீட்டு சாக்கடையை கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ள திணிச்சு விட்டுற வேண்டியது. சுத்தம்ன்றது இந்தியாவில எல்லாம் கிடையாது, நம்ம நாட்டில எல்லாம் கிடையாது. ஆனா அமெரிக்கால சுத்தம், சுகாதாரம். அந்த மக்கள் அப்படியே பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நாகரிகம் பண்பாடும் அவங்களுக்குள்ள அப்படியே போட்டு அவங்கள வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் இந்த அமெரிக்கா வந்து பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில தான் வரும்போதுதான் அந்த நேரத்துல ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து 3 சேர்ந்து ஒரு நாடு, நேச நாடுகள். இந்த பக்கம் ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான் 3 நாடுகள் அச்சு நாடுகள், ஆக்சிஸ் ஸ்டேட்ஸ். போர் நடக்குது. போர்ல வந்து அமெரிக்கா வந்து தலையிடல. போர்ல வந்து அமெரிக்கா நல்லா கேட்டுக்குங்க, அமெரிக்கா தலையிடல. அமெரிக்கா ஒரு புதுசா ஒரு யுக்தியை கையாளுறாங்க. என்ன தெரியுமா? அதான் அவங்களுடைய யுக்தி என்னன்னா, நான் இப்ப சொல்றேன்,
இந்த ரெண்டு நாடுகளும் சண்டை போடும்போது இந்த அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது, பிரான்ஸ், ஜெர்மனு, பிரான்ஸ், இங்கிலாந்து, ரஷ்யாவுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. பிரான்ஸுக்கு இங்கிலாந்துக்கு வெப்பன்ஸ் சப்ளை பண்றாங்க, ஆயுதங்கள் சப்ளை பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, உலக ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி உலக நாடுகள் எல்லாத்துக்கும் விற்கிறது. இந்த அமெரிக்காவோட ஒரு வேலை, இந்த அமெரிக்காவை பாருங்க, நீங்க நல்லா உலக இதுல தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உயர்ந்த மனிதனா இருப்பான், ஆனா எல்லா ஊர்லயும் அவன் கை நீளம். ஒரு ஊர்ல பெட்ரோல் இருக்கா, பெட்ரோலை பூரா எனக்கு கொடு அப்படிம்பான். ஒரு ஊர்ல எண்ணெய் கிடைக்குதா, அந்த எண்ணெயை பூரா எனக்கு கொடு அப்படிம்பான். ஒரு ஊர்ல காய்கறிகள் கிடைக்குதா, அந்த காய்கறிகளை எனக்கு கொடுப்பான். ஒரு ஊர்ல நிலக்கரி கிடைக்குதா, அந்த நிலக்கரிகளை எனக்கு கொடுப்பான். ஒரு ஊர்ல கோல்டு கிடைக்குதா, அந்த ஊரை கோல்டை கொடுப்பான். ஒரு ஊர்ல வைரம் கிடைக்குதா, வைரத்தை கைப்பற்ற போவான். எந்தெந்த நாட்டுல எந்தெந்த செல்வங்கள் இருக்கோ, உதாரணமா இப்ப இந்தியால இருந்து டீ, காஃபி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிடும். நம்ம குடிக்கிறதெல்லாம் ரெண்டாவது குவாலிட்டி வந்து மிலிட்டரிக்கு போயிடும். நம்ம குடிக்கிறதெல்லாம் சும்மா டஸ்ட் தான். டீ, காஃபி எல்லாம் சும்மா சாதாரண குவாலிட்டி தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து அமெரிக்கா கொண்டு போயிடும். அவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. அவங்க ஊர்ல அவங்க மக்களுக்கு வந்து எதையுமே கொடுக்கணும், அதிகமான எதையுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா கொடுக்கணும். அதுதான் அமெரிக்காவோட தரம். அதனாலதான் எல்லாரும் அமெரிக்காவுக்கு வரைஞ்சு கட்டிட்டு ஓடுறாங்க. நம்ம நாட்டில் உள்ளவங்க இன்னைக்கு பாருங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லா பேருமே இங்க படிச்சு முடிச்ச உடனே எல்லாமே பிரெயின் ட்ரெயின். நம்ம நாட்டில் படிப்பு முடிச்சுட்டு அந்த ஊருக்கு போயிடுறாங்க. நம்முடைய படிப்பை, நம்ம இளைஞர்களுடைய மூளைய அவங்க விலைக்கு வாங்கிடுறாங்க. பில்கேட்ஸ், மைக்ரோசாப்ட்ஸ், ஆப்பிள் நிறுவனம், வாங்க வாங்க, அறிவு இருக்கா உங்களுக்கு? இருக்கு, என் கம்ப்யூட்டர் நீங்க ஆப்ரேட் பண்ணுங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு வீடு, ஒரு காரு, எல்லா வசதிகளும் கொடுத்தாச்சு, வந்து அந்த வீட்டில் இருந்துக்கோங்க. கல்யாணம் முடிக்கிறீங்களா, அவங்க ஒய்ஃபை கூட்டுவாங்க. உங்க ஒய்ஃபுக்கு அறிவு இருக்கா, கம்ப்யூட்டர்ல இருப்பாங்களா, டாக்டர், அவங்க இன்ஜினியரா, அவங்களையும் கூட்டுவாங்க, அவங்களுக்கும் வேலை கொடுக்குறோம். அறிவாளிகளை அமெரிக்கா விலைக்கு வாங்குகிறது, அவர்களை பயன்படுத்துகிறது. அதான் சொல்றாங்க, அமெரிக்கா வந்து இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அர்னால்டு, சூப்பர் ஸ்டார் அர்னால்டு, 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கின அர்னால்டு சொல்றாரு, இட்ஸ் அமெரிக்கா இட்ஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன்லி திங் வி ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். அது வாய்ப்புகளை வழங்கும் நகரம். நம்ம தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நீ எல்லா திறமையும் இருக்கா, இங்கிலீஷ் பேசுவியா, அப்போ அமெரிக்காவுக்கு உனக்கு வேலை இருக்கு, டாக்டரா வேலை இருக்கு, இன்ஜினியரா வேலை இருக்கு. எந்த திறமைக்கு உங்களுக்கு அங்கே ஆள் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற எலிஜிபிலிட்டி, அந்த ஸ்கில்ஸ், அந்த நாலேஜ், அந்த டேலண்ட் உங்ககிட்ட இருந்தா அதை அமெரிக்காக்காரே வாங்கிட்டு போயிடலாம். வேற ஜாதி, மதம் அதையெல்லாம் பார்க்க மாட்டான். இங்க மாதிரி தாழ்ந்த ஜாதி, மேல் ஜாதி, அதெல்லாம் அமெரிக்காக்காரனுக்கு கண்டுக்கிறவே மாட்டான். நீ படிப்பியா, நீ வேலை பார்ப்பியா, எனக்கு நான் நன்மை செய்வியா, என் நாட்டுக்கு பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுவியா, உன்னை கூப்பிடுவான். இதுதான் அமெரிக்கா. இதான் உலகம் பூரா கபலீகரம் பண்ணுவாங்க அமெரிக்கா. அதான் அமெரிக்காவுக்கு பக்கத்துல தென் அமெரிக்க நாடுகள் உங்களுக்கு இருக்கு தெரியும். தென் அமெரிக்க நாடுகள்ல பிரேசில், பொலிவியா, அர்ஜென்டினா, பெரு, சிலி, அப்படி ஒரு நாடுகள் பூரா இருக்கு. ஃபுட்பால்ல பயங்கர மண்ணைங்க இவங்க. யாரு? இந்த பிரேசில், பெரு, சிலி, இவங்கெல்லாம் ஃபுட்பால்ல மண்ணங்க. அந்த பிரேசில்ல தான் அமேசான் காடுகள் இருக்கு. நீங்க பாப்பீங்க, உங்க தலையில முடி வளரணுமா, வளர்ச்சி தலையில முடி வளரணுமா, அங்க முடி வளர்ந்து அப்படியே கர்லிங் சீவணுமா, நீங்க எங்க இந்த மூலிகை தைலத்தை பயன்படுத்துங்க, அமேசான் காடுகளில் இருந்து எடுக்கப்பட்டது. நீங்க உயரமா வளரணுமா, இந்த தைலத்தை குடிங்க, உங்களுக்கு அமேசான் காடுகள் எடுக்கப்பட்டது. அதுல உள்ள மூலிகையிலிருந்து, செடிகளிலிருந்து, மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்டது. யாருக்கு தெரியும்? பொய்ய சொல்லுவேன். உங்களுக்கு ஆண்மை நிறைந்த வாழணுமா, இந்தாங்க இந்த கேப்சூலை சாப்பிடுங்க, இந்த எண்ணெயை தடவுங்க, அமேசான் காடுகளில் இருந்து எடுக்கப்படுது. அமேசான் காடுன்றது லட்சக்கணக்கான மைல் பரப்பளவை கொண்டது. இந்த பிரேசில்ல இருக்கு அமேசான் காடு. உள்ளுக்குள்ள போடவே வெளியே வந்ததே இல்லை. அவ்வளோ இன்னைக்கு அந்த அமேசான் காடுகளில் பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. அவங்க ஒரு மொழியை பேசிக்கிட்டு, அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ட்ரெஸ் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் இவங்க டெவலப் பண்ணுறேன்னு போகிறாங்க, ஆனால் அவங்கள போய் ரீச் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அந்த தென்னாப்பிரிக்க நாடுகள் இருக்கு. ஃபுட்பாலில் ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து அமெரிக்காவை அவங்க ஒரு நாளும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஃபுட்பாலில் விரட்டி அடிச்சு விட்ருவாங்க, அமெரிக்கா வெளியே அனுப்பி விட்ருவாங்க வேர்ல்டு கப்பில். இந்த அமெரிக்கா வந்து அந்த தென் அமெரிக்காவில் உள்ள நாடுகளில் பூராத்தையும் கபலீகரம் பண்ணுறது. உள்ள எண்ணெய் இருக்கா, நிலக்கடலை இருக்கா, பருத்தி இருக்கா, புகையில இருக்கா, எல்லாத்தையும் திருடுறது. அப்போ திருடும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காக்காரன் நம்ம நாட்டை பட வரானான்னு சொல்லிட்டு அமெரிக்கா நாட்டவே அலோவ் பண்ணுறதே இல்லை.
அதனால தான் அமெரிக்கா மேலே எல்லா நாடுகளும் கொஞ்சம் வெறுப்பாகவே இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸ்டாப். சமூகத்தில் பொருளாதாரத்தில் அமெரிக்காவை இந்த யாரு பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் மிகச்சிறந்த அளவு மிகச்சிறந்த அளவு கொண்டு வரும்போது என்ன வெப்பன்ஸ் விற்கிறாங்க, மற்ற நாடுகள்லேருந்து மக்களை எடுத்துக்கிறாங்க. இப்போ 2 நாட்டுக்கு நடுவில் போர் நடக்குது, செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. 1939 44 வரைக்கும் நடக்குதுங்க. நல்லா கவனிங்க. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைம் நடக்கும்போது இந்த ஹிட்லர் என்ன பண்றாரு, அந்த அந்த ஜெர்மன் நாட்டில் உள்ள யூதர்களை எல்லாம் கொல்றாரு. 20 லட்சம் யூதர்களை கொன்னாரு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படியெல்லாம் கொண்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனையும் நிற்க வச்சு சுடுறது, ஒவ்வொருத்தனையும் நிற்க வச்சு வெட்டுறது. ஒரு மொத்தமாக ஒரு வீட்டுக்குள்ள 1000 பேர் 10,000 பேரை ஒரு பெரிய ரூமுக்குள்ள தள்ளி கேஸை முடிக்கி விட்டுருது. அந்த பாய்சனஸ் கேஸ் விஷவாயு அவங்கள கொன்றும். இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாங்க, சுட்டு கொண்டாங்க. ஒவ்வொருத்தரையும் சுட்டா புல்லட்டு வேஸ்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா பேரையும் மொத்தமாக மாடிகளில், உயரமான மாடிகளில் வயதானவங்க சின்ன குழந்தைகள் எல்லாம் மாடியில் ஏறி கீழே குதிக்கின்றது. அவங்க குதிச்ச உடனே கீழே உளுந்து மண்டை கண்டையில அட்டிப்பட்டு மூளை தெரிச்சு தலை தெரிச்சு செத்து போவாங்க. அவங்கள பறக்கி அவங்க மக்களே பறக்கி குழியில போட்டு மூடணும். இந்த கொடுமையை செஞ்சான் ஹிட்லர். இந்த ஹிட்லர் பீரியட்ல யூதர்கள் பூரா தப்பிச்சு ஓடியாந்தாங்க. அப்போ அதில் ஒரு யூதர் தான் தப்பிச்சு ஓடியாந்தார். அவர் தான் யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் 3 யூதர்கள் ரொம்ப ஃபேமஸ். 3 யூதர்களை நீங்கள் எப்பயுமே நீங்கள் உங்கள் மனசில் பதிய வைக்கணும். ஒன்று ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்தவர்களின் கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட், யூதர். 2வது கார்ல் மார்க்ஸ், உலகிற்கு பொது உடைமை கோட்பாட்டை கொடுத்த கார்ல் மார்க்ஸ். ஜெர்மனில் பிறந்து சுவிஸு போய் பிரான்ஸு போய் கடைசியில் இங்கிலாண்டில் பொது உடைமை தாஸ் கேபிட்டல் மூலதன கோட்பாட்டை கொடுத்தார். அந்த மூலதன கோட்பாட்டை தான், தியரியை தான் லெனின் எடுத்து ரஷ்யாவில் ஃபார்ம் பண்ணார். தியரியை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணார். லெனினுக்கு அப்புறம் ஸ்டாலின் பண்ணார். இங்கிட்டு காஸ்ட்ரோ 59 கியூபாவை கைப்பற்றினப்ப காஸ்ட்ரோவும் சேக்குவாராவும் அந்த கார்ல் மார்க்ஸோட தாஸ் கேபிட்டலை தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மாசேத்துங் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். சைனாவில் அவ்வளோ பெரிய மக்கள் தொகை, எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் நிலம், எல்லாருக்கும் உணவு, எல்லாருக்கும் உடுத்த உடை, எல்லாத்துக்கும் தங்க இடம். நாட்டை சைனாவை பூரா பொது உடைமை ஆக்கிட்டாங்க. நிலங்களை பூரா பொது உடைமை, அரசு எல்லாருக்கும் நிலங்களை பிரித்து கொடுக்கும். அதில் நீ விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், அரசாங்கம் அதை பிரித்து எல்லாருக்கும் கொடுக்கும். எப்படி பாருங்க, ஆக்கப்பட்டவைகள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம், ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. இது கார்ல் மார்க்ஸோட தத்துவம். இந்த தத்துவத்தை லெனின், நம்ம காஸ்ட்ரோ, சேகுவாரா, நம்ம வேறு மாசத்துங்கு, இங்கிட்டு எல்லா பேரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எவ்வளோ பாருங்க, அருமையான ஹோசிமின் வியட்நாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ரைட். இப்போ அடுத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இந்த ஐன்ஸ்டீன் தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, சார்புடைமை தத்துவத்தை கொண்டு வந்தவர். இந்த சார்புடைமை தத்துவத்தை கொண்டு வந்து உலகத்துக்கு ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தவர் ஐன்ஸ்டீன். மிகப்பெரிய அறிவாளி, ரொம்ப எளிமையான மனிதன். அவரை ஒரு தடவை இஸ்ரேலுக்கு அவரை ஜனாதிபதி ஆக்கினாங்க, தலைவர் ஆக்கினாங்க. அவர் சொன்னார், எனக்கு அறிவியல் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு அரசியல் தெரியாது, எப்போ நீ ஆளை விட்டுருங்கப்பா அப்படின்னு விலகிட்டார். இருக்க முடியல அவரால். இப்போ இந்த ஐன்ஸ்டீனு ஜெர்மன்லேருந்து நம்ம யூதர்கள் மொத்தமாக கூட்டமாக தப்பிச்சு வரும்போது ஹிட்லருக்கு பயந்துட்டு இவர் அமெரிக்காவுக்கு வந்துட்டார். அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் இவரை வேலைக்கு சேர்த்துட்டாங்க. இன்டர்வியூ பண்ணுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு 500 கொடுங்க அப்படின்னு. உடனே அவங்க சிரிச்சிட்டாங்களாம். நான் எதுவும் தப்பாக கேட்டேன்னா, இல்லை 5000 உங்களுக்கு தரோம், நீங்கள் பெரிய அறிவாளி அப்படின்னு. சரி, இப்போ ஐன்ஸ்டீன் அந்த ஊரில் இருக்கார். இப்போ ஐன்ஸ்டீனோட 2 பேர் சொல்கிறாங்க, ஐன்ஸ்டீனோட சிஷியங்க 2 பேர் சொல்கிறாங்க, மிஸ்டர் ஐன்ஸ்டீன், ஜெர்மனுக்கு பக்கத்தில் தான் டென்மார்க் இருக்குது. இந்த டென்மார்க் யூரோப் கான்டினென்ட்டில் இருக்குது. டென்மார்க்கு, அதுக்கு மேலே ஜெர்மன் இருக்குது.
இப்போ இந்த டென்மார்க்கில் யுரேனியம் கிடைக்கிது. இந்த யுரேனியத்தை வந்து அந்த டென்மார்க்கில் இருந்து அந்த யுரேனியத்தை வந்து ஹிட்லர் வாங்கிட்டாருன்னா அவர் வந்து வெப்பன் செஞ்சிருவார். என்ன? அணு ஆயுதம் செஞ்சிருவார். அந்த அணு ஆயுதம் செஞ்சுட்டாருன்னா அவர் வந்து உலகத்தை அழிச்சிருவாரு அப்படின்றாங்க. அப்புறம் ஒன்று இவர் என்ன சொல்றாரு ஐன்ஸ்டீன், ஐயோ தப்பா போயிடக்கூடாது, ஐன்ஸ்டீன் கையில இவர் ஹிட்லர் கையில போயிடக்கூடாது அந்த அணு ஆயுதங்கள், அந்த யுரேனியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பிரசிடென்ட்ட சொல்றாரு. யார்கிட்ட? நம்ம ரூஸ்வெல்ட்ட சொல்றாரு. ரூஸ்வெல்ட் என்ன சொல்றாரு, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நீங்க டென்மார்க் கிட்ட சொல்லுங்க, நாங்க லெட்டர் எழுதி கொடுக்குறோன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்து அந்த அந்த யுரேனியத்தை வந்து டென்மார்க் அரசிட்ட ராணிட்ட, அவங்க தான் குவீன், அவங்ககிட்ட இருந்து வாங்கி இவங்க பத்திரமா வச்சுக்கிறோம், நாங்க வந்து உலக அமைதிக்காக வச்சுக்கிறோம்ட்டாங்க. உலக அமைதிக்காக வச்சுக்கிறோன்னா இந்த ஐன்ஸ்டீன் என்ன பண்றாரு, இந்த இதை வந்து எப்படி விஞ்ஞானத்தின் மூலமா எப்படி அணுகுண்டா தயாரிக்கிறதுன்றத ஐன்ஸ்டீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஐன்ஸ்டீன் சொன்ன உடனே இவங்க வந்து ஹைடர் மேன் ஒருத்தர், அங்கே ஒரு அமெரிக்காவில் உள்ளவங்க விவரமான ஆளுங்க சும்மா விடுவாங்களா, அழகாக அணுகுண்டை தயாரித்து வச்சுட்டாங்க. அணுகுண்டை அழகாக தயாரித்து வச்சு இப்போ உலகத்தில் அமைதி ஏற்படுத்துறதுக்காக அணு ஆயுதங்களை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ அமெரிக்காவும் இப்போ வந்து நேச நாடுகளும் ஆக்சிஸ் நாடுகளும் ரெண்டு பக்கம் சண்டை நடக்குது. சண்டை நடந்தால் ஹிட்லர் வந்து மாபெரும் வெற்றி பெறுறாரு. இங்கிலாண்டெல்லாம் பாதி சரண்டர் ஆயிடுச்சு. எடுத்த உடனே பிரான்ஸ் சரண்டர் ஆயிடுச்சு. பிரான்ஸ் மக்கள் எடுத்த உடனே சரண்டர் ஆயிட்டாங்க. இன்னி அப்பாடி ஹிட்லரோட மோதினம்னா நாடே அழிஞ்சிடும். இப்படிக்கு நீங்க பாருங்க, இஸ்ரேல் போய் பாலஸ்தீனத்தின் மேல குண்டு போடுறாங்க. பாலஸ்தீனத்துல வீடுகளே இல்லை, எல்லா வீடுகளையும் இடிச்சிட்டாங்க. ரஷ்யா போய் உக்ரைன்ல குண்டு போடுறாங்க, கட்டடம் அடுக்குமாடி கட்டடங்கள் பூரா இடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, இஸ்ரேல் வந்து ஈரான் மேல குண்டு போடுறாங்க, ஈரான் வந்து இஸ்ரேல் மேல குண்டு போடுது. இப்ப இஸ்ரேல் வந்து ஒரு பாம்பு கேட்டுக்கிட்டு இருக்கு. யார்கிட்ட? அமெரிக்காட்ட பங்கர், அந்த பங்கர் குழிக்குள்ள இருந்து அணு குண்டு செய்யறாங்களாம் ஈரான்காரங்க. அந்த பங்கருக்குள்ள, அதாவது குழிக்குள்ள ஒரு இப்ப அமெரிக்கா கொடுக்குற அந்த வெப்பனை கொண்டு போய் ஈரான்ல போட்டா, ஒரு மலை மேல போட்டா 200 அடிக்குள்ள போகும். அந்த வெடிகுண்டு 200 அடிக்கு பூமிக்குள்ள போகும், போய் வெடிக்கும். எங்க வெடிக்கும்? அணுகுண்டு எங்க செய்யறானோ, எங்க பதுக்கி வச்சிருக்கானோ அங்க போய் வெடிக்கும். ஈரானுடைய அந்த இடத்துல வெடிக்கும். அதுதான் அந்த பங்கர். இப்ப பங்கர்னா என்னன்னா, பொதுவாக 30 அடி ஆழத்துல மக்கள்லாம் போய் சண்டை நடக்கும்போது ஒளிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ அண்டர் கிரவுண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான இடங்கள்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்கல்ல, அது மாதிரி எல்லா இடத்துலையும் பங்கர் கட்டியிருப்பாங்க. அப்படிதான் இஸ்ரேல்ல, அப்படிதான் ரஷ்யால எல்லாம் கட்டியிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா வாரப்பெல்லாம் நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் போய் அந்த பங்கர்ல தான் இருந்தாங்க. 1 மாசம் 1 வாரம் இருந்தாங்க. வேற வழியில் கிடைக்கிற சாப்பாடை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வெளியே போனா அவனை சுட்டு கொண்டுட்டாங்க. அது மாதிரி இந்த இஸ்ரேலு இந்த ஹிட்லருடைய குண்டு வீச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. அடின்னு அடிச்சா எல்லாமே தோக்குறாங்க. எல்லாம் தோக்கும் போது பாருங்க, ஹிட்லருடைய பேராசை எல்லாரையும் அடிச்சது போதாதுன்னு ரஷ்யாக்குள்ள நுழைஞ்சார். நெப்போலியன் எப்படி நுழைஞ்சாரோ அதே மாதிரி ஹிட்லர் நுழைஞ்சார்ல. அதே மாதிரி ரஷ்யாவில் ஜார் மன்னை என்ன செஞ்சாரோ நெப்போலியன் நுழையும் போது அதே டெக்னிக்கை ஸ்டாலின் ஃபாலோ பண்ணார். அந்த டைம்ல வந்து ஸ்டாலின் தான் இருக்காரு பாருங்க, ஸ்டாலின். இந்த ஸ்டாலின் ஃபாலோ பண்ணார். எப்படின்னா, ஹிட்லரை உள்ள விட்டாங்க, வா 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 வான்னு உள்ள விட்டாங்க. ஊருக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. வந்தா எல்லா வீடுகளும் மூடி இருக்கு. எல்லாம் முதல்ல உணவை எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் பதுங்கு குழியில போய் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஹிட்லர் வந்தா குண்டு போட்டான்னா ஒளிஞ்சுக்கிறணும்டா அப்படின்னு. யாரும் எதிர்த்து சண்டை போடல. உள்ளவான்னு மாஸ்கோ வரைக்கும் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ரஷ்யன் குளிர் வேற, ஜெர்மன் குளிர் வேற. ஜெர்மன் குளிருக்கு 4-5 மடங்கு அதிகமானது ரஷ்யன் குளிர். ரஷ்யன் குளிர் வந்து அந்த சைபீரியன் குளிர் வந்து -40, 60 போயிடும். அந்த உரை பணியை எதிர்த்து தான் ரஷ்யன்ஸ் வந்து அந்த குழந்தைகள்லாம் பள்ளியிடத்துக்கு போகுது. காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அதுக்கு மத்தியானம்னா சாயங்காலம்னா குளிர் கொட்ட ஆரம்பிச்சிடும், ஐஸ் கொட்ட ஆரம்பிச்சிடும். எப்படி பாருங்க,
இப்போ ஓரளவு மாறிடுச்சு, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம். அன்னைக்கு வந்து பயங்கர பனி மழை. அப்படி இருந்து அந்த ரஷ்யாவுக்குள்ள போய் ஜெர்மன் ஹிட்லர் மாட்டிட்டு படுதோல்வி அடைஞ்சார். அதுக்கப்புறம் அவருடைய கதை முடிஞ்சிச்சு. அந்த கதை முடிஞ்ச உடனே அந்த ஹிட்லரு, ஜெர்மனு, ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான் 3 தோத்த உடனே இந்த 3 நாட்டையும் எப்படி நாட்டை ஆள்றது, நாட்டை எப்படி பிரிக்கிறது, மக்களுக்கு அமைதியை ஏற்படுத்தணும், ஜனநாயகத்தையும் ஏற்படுத்தணும், மக்களுக்கு சுதந்திரத்தையும் கொடுக்கணும், அதே நேரத்தில் அந்த நாடு வந்து திரும்பவும் போரில் ஈடுபடாமல் இருக்கணும். இதெல்லாம் உட்காந்து யோசிக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது எல்லாத்தையும் இந்த இந்த ரூஸ்வெல்ட்டு, இந்த ஸ்டாலின், இந்த யாரு சர்ச்சில் 3 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதை காமி அந்த போட்டோவை சாமி ஸ்டாப் பாருங்க. ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்கிறது வந்து சர்ச்சில், வின்ஸ்டன் சர்ச்சில், இங்கிலாந்தோட பிரதமர். இவர் தான் நம்ம இப்ப கதையோட ஹீரோ. யாரு? பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். இவர் தான் ஸ்டாலின், ரஷ்யாவோட இரும்பு மனிதன். 3 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க. இதுல என்ன பியூட்டினா, இந்த பியூட்டி நல்ல படத்தை என்ன க்ளோஸ்ல எடுங்க, இந்த நல்ல க்ளோஸ் அப்ல எடுங்க. இந்த ரூஸ்வெல்ட் பாருங்க, இவருக்கு வந்து ஒரு கால் விளங்காது, இவருக்கு வந்து ஒரு கால் விளங்காது. போலியோ அட்டாக்கு, குழந்தைகளுக்கு வரும் பாருங்க போலியோ அட்டாக்கு, கால் விளங்காம போயிரும் பாருங்க. இளம்பிள்ளை வாதம்ன்றாங்கல்ல, அது வந்துருச்சுங்க. இவருக்கு கால் நடக்க முடியல. ஆனா கையில பாருங்க சிகரெட்டு, இவர் கையில பாருங்க சிகரெட்டு. பந்தாவா இருப்பாரு, ஸ்டைலா இருப்பாரு. தன்னை எப்பயுமே ஒரு நோயாளியா காட்டிக்கிற மாட்டாரு. தன்னை எப்பயுமே ஒரு நோஞ்சானா, நீங்க என்னை பார்த்து பரிதாபப்படணும், நீங்க எனக்கு வருத்தம் தெரிவிக்கணும், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்க எனக்கு ஸ்பெஷல் ரிகார்டு மரியாதை கொடுக்கணும், அப்படிலாம் கிடையாது. எப்படி ஸ்டைலா கால் மேல கால் போட்டு எப்படி உட்காந்துட்டு சிகரெட் வச்சிருக்காரு பாருங்க. அதுக்காகவே தான் இந்த படத்தை நான் எடுத்தேன் பாருங்க. 3 தலைவர்கள், வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்து, அமெரிக்கா பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட், ரஷ்ய பிரசிடென்ட் ஸ்டாலின். ஓகே, இவர் தான் இன்னைக்கு ஸ்டோரியோட கதாநாயகன். 32வது பிரசிடென்ட். 13 வருஷம் பதவியில் இருந்தார். பாருங்க, ஒரு 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 கால் வழங்கலை, இருந்தாலும் 13 வருஷம் பவர்ல இருந்தார். செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல அமெரிக்கா வந்து இந்த வந்து நேச நாடுகளுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆயுதங்களை பூரா சப்போர்ட் பண்ணி, தங்கள் ஆயுதங்களை விட்டு தங்கள் நாட்டை வந்து டெவலப் பண்ணி, பொருளாதாரத்துல முன்னேறிடுச்சு, கல்வியில முன்னேறிடுச்சு, சமூகத்துல முன்னேறிடுச்சு. அமெரிக்கான உலகத்துல வந்து ஒரு பவர் ஸ்டேட் நாடு ஆயிடுச்சு. இப்ப அமெரிக்காவா ரஷ்யாவான்னு இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் அப்படின்றத நிரூபிக்கணும். அதை நான் சொல்றேன் பாருங்க. அந்த டைம்ல தான் இவருடைய கடுமையான உழைப்பு, கடுமையான அலைச்சல், கடுமையான பேச்சு, எல்லா ஊருக்கும் போய் எல்லா மக்கள்கிட்டையும் போய் பேசுறது, எப்படி நம்ம நாட்டை செயல்படுத்துறோம், எப்படி நம்ம கொள்கைகளை வகுத்துருக்கோம் அப்படின்னு. இந்த கொள்கைகள் அமெரிக்காவில் இருக்கு பாருங்க. தலைவன் வந்து வந்துகிட்டே இருப்பான், தலைவன் வந்து மாறுவாங்க. ஆனா கொள்கைகள் ஒரே கொள்கைகளாக தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ட்ரம்ப் இப்ப வந்து இந்தியாவுக்கு வந்து ட்ரம்ப் இந்த சண்டையில வந்து சப்போர்ட் பண்றாருன்னா இந்தியாவுக்கு கை கொடுப்பாரு. மிஸ்டர் மோடி கங்க்ராச்சுலேஷன்ஸ், சண்டையை விட்டுருங்கன்பாரு. அதே நேரத்துல பாகிஸ்தானுக்கு கை கொடுப்பாரு, கையில ஆயுதம் இருக்கும், சண்டை போடுங்கடான்பாரு. அதுதான் அவங்களுடைய கொள்கை. ஒரு பக்கம் அமைதியை ஏற்படுத்துவாங்க, இன்னொரு பக்கம் சண்டையை தூண்டி விடுவாங்க. இதுதான் அமெரிக்காவோட கொள்கை கோட்பாடே இதுதான். எங்கெங்க தங்களுக்கு எதிராக ஒரு ஆள் வலிமையா வளர்றானோ அங்கங்க ஒரு எதிரியை உருவாக்கி விட்டுருவாங்க. இந்தியா ஒரு வளரும் நாடு, அது ஒரு நாள் வல்லரசு நாடு ஆயிருமா, அப்ப பக்கத்துல பாகிஸ்தானை கொஞ்சம் ஏற்றி விடு, அம்பை ஏற்றி விடு, சைனா வந்துருமா நம்மளை விட, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணு. அப்படி ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்வாங்க. இப்போ பாருங்க, அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்தியன் சப்போர்ட் வெளியே போயிருங்கன்ட்டாரு. யாரு? நம்முடைய ட்ரம்ப், டொனால்டு ட்ரம்ப். அதாவது அவங்க தலைவர்கள் ஒரே தலைவர்கள் வருவாங்க, வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கொள்கைகள் ஒரே கொள்கைகளாக தான் இருக்கும். அவங்க கொள்கைகள் என்னன்னா, அவங்க நாட்டை உயர்த்தணும், எங்கெங்க சண்டை நடக்குதோ அதில் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி ஆயுதங்களை விற்கணும். இதுதான் அவங்களோட. இன்னைக்கு சண்டையில கூட பாருங்க, உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணு, உக்ரைனுக்கு அமெரிக்கா வெப்பன்ஸ் கொடுக்குது. இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போடுது, பாலஸ்தீனும் சண்டை போடுது, இஸ்ரேலுக்கு வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் அமெரிக்காவோட
இது. ஆனா பக்கத்துல சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஊர்வலம்லாம் இருப்பாங்க, அவங்க மக்கள் ஊர்வலம்லாம் இருப்பாங்க. இது மெழுகுவர்த்தி ஊர்வலம் இருப்பாங்க, கல்லை கொண்டு எறிவாங்க, போராட்டம் நடத்துவாங்க, என்னென்னமோலாம் செய்வாங்க. ஆனா அரசாங்கம் அதே பாலிசி தான். இந்த மாதிரி பாலிசி அவர் வந்து நம்ம எடுத்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்பதான் நம்ம நாடு உலகத்துல பெரிய நாடா இருக்க முடியும், நம்ம யாரும் ஜெயிச்சிட முடியாது, நம்ம எல்லாருக்கும் தலைவனா இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை பூரா ஒவ்வொரு ஊரா பண்ணி கன்வின்ஸ் பண்றாரு, அலைகிறாரு. அப்ப பாருங்க, 4 வருஷம் முடியுது. 33ல இருந்து 37, அப்புறம் 37ல இருந்து 41, அடுத்து மறுபடியும் வந்துட்டாரு. மறுபடியும் 4வது தடவை வந்துட்டாரு, பிரசிடென்டா வந்துட்டாரு. வந்துட்டு இந்த தடவை இவர் 45, 46 வரைக்கும் இவருக்கு பதவி காலம் இருக்கு. 43ல இவருக்கு இடையிலே கால், நான் சொன்னேன்ல போலியோ அட்டாக்ல கால் வழங்காட்டாலும் பாருங்க, இவர் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் எல்லா கண்ட்ரீஸுக்கும் போறாரு, ஆயிரக்கணக்கான மைல் பிரயாணம் போறாரு. அந்த ஊர்ல வந்து இந்த ஆர்டிசியன் ஊற்று இருக்கு பாருங்க, சுடுதண்ணி குளியல், சுடுதண்ணி இயற்கையிலே சுடுதண்ணி வருது பாருங்க, அதுல போய் இவர் குளிச்சு அந்த காலத்துல வந்து போலியோக்கு வந்து அதிகமான மருந்து கண்டுபிடிக்கப்படல. அப்ப இவர் போய் டெய்லி குளிக்கிறது, எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போய் குளிச்சு தொடையை மசாஜ் பண்ணி அந்த தொடைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் கொடுக்கறது. வீல் சேர்ல தான் கடைசியில இவர் ஆட்சியே பண்ணார். வீல் சேர்லயே தான் உட்கார்ந்தார். பிஏ வந்து வீல் சேர்ல தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இவர் மகன் சொல்றான், ரூஸ்வெல்ட்டோட மகன் சொல்றான், எங்க அப்பா கிங் ஆஃப் கிங், அரசனுக்கெல்லாம் அரசன், ரெக்ஸ் பேரரசன். எங்க அப்பா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அவர் தான் மாப்பிள்ள, எங்க அப்பா ஒரு இளவுக்கு போனாருன்னா அவர் தான் டெட் பாடி, எல்லாரும் அவருக்கு வந்து கை கொடுப்பாங்க, மாலை போடுவாங்க. அப்படியா இல்லையா, சூப்பர் ஸ்டாரியா எங்க அப்பா அப்படின்றான். எவ்வளவு பெரிய திறமைக்காரர் பாருங்க, மக்களை பூரா தன்வயப்படுத்திட்டாரு. மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை நடத்தி நாட்டை பெரிய வல்லரசு நாடு ஆக்கிட்டாரு. வல்லரசு நாடு ஆக்கி மக்கள்கிட்ட சொல்றாரு, நம்ம பயப்பட வேண்டியது எதுன்னா பயத்துக்கு தான் அப்படின்றாரு. நம்ம பயத்துக்கு தான் நம்ம பயப்படணும், அஞ்சுவதற்கு அஞ்சாமை வேதமை, நம்ம பயப்படுறதுக்கு பயப்படணும், பயப்படாததுக்கு பயப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு வந்து தன்னம்பிக்கையை ஊட்டுறாரு. மறுபடியும் ஃபேக்டரிஸ் இயங்குது, பள்ளிக்கூடங்கள் இயங்குது, காலேஜ் இயங்குது, நிலக்கரி தொழிற்சாலை இயங்குது, ரயில்வே இயங்குது, பேங்க் இயங்குது. நம்பர் 1 ஆக்கிட்டாரு. பணம் தான் கொட்டுது, பணம் உலகத்துக்கு பூரா ஆயுதம் சேல்ஸ் பண்ணி பணம் கொட்டுது. இப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய அறிவாளி 1943ல இறந்துட்டார், 64 வயசுல. அவர் வந்து அவருக்கு மூளைக்கு போற ரத்தம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி உட்காந்து இந்த வீல் சேர்ல இருந்து அப்படியே கீழே விழுந்துட்டாரு, இறந்துட்டாரு. இறந்த உடனே அமெரிக்க மக்கள் ஒரே கஷ்டம், அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தலைவனை இழந்துட்டோமே அப்படின்னு. ஏன்னா 4 பீரியட் இருந்துட்டாரு, 13 வருஷம் தலைவராக இருந்துட்டாரு. 8 வருஷத்துக்கு மேல யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய தலைவன் இறந்து போயிட்டாரு, இக்கட்டான சூழ்நிலையில வந்து நாட்டை நிமித்திட்டு போயிட்டாரு அப்படின்னு இறந்து போனப்போ மக்கள் எல்லாம் அழுதாங்க. தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கு அப்புறம் தான் ட்ரூமன் துணை ஜனாதிபதியா இருந்த ஹாரி ட்ரூமன் வந்து பிரசிடென்டா வந்தார். அவர் பீரியட்ல தான் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் இந்த மாதிரி சண்டையில ஈடுபடாத நம்மளை வந்து ஜப்பான் வந்து 1941ல பேர்ல் ஹார்பரை வந்து அடிச்சு விட்டான். ஜப்பான் வந்து பேர்ல் ஹார்பர் அடிச்சு விட்டு 200 கப்பல் ஃபிளைட்லாம் அடிச்சு விட்டான். அப்ப இந்த மாதிரி ஜப்பான் வந்து செஞ்சுட்டாங்களே, ஜப்பானை வந்து நம்ம கண்டிக்க வேண்டாமா அப்படின்றது பார்லிமெண்ட்ல ஓகே வாங்கி ஹாரி ட்ரூமன் வந்து அப்ப வந்து அடிக்க ஆரம்பிக்கிறார். எப்ப 1945 ஜூன் 6ஆம் தேதி 8ஆம் தேதி முதல்ல ஃபேட் பாயின்னு ஒண்ணு, அடுத்து வந்து லிட்டில் பாயின்னு ஒண்ணு, கொளுத்த பையனா ஒரு ஃபிளைட்டு, லிட்டில் பாயின்னு ஒண்ணு ஒரு ஃபிளைட்டு, எனோலோ கேபி தான் எனோலோ கேபி 29 அந்த ஃபிளைட்டு தான் ஜப்பான்ல போய் குண்டு போடுறாங்க. ஹிரோஷிமா நாகசாகில குண்டு போட்டது அந்த ஊர் மக்கள் பூரா அப்படியே தண்டவாளங்கள் எரியுது, பில்டிங்லாம் உடஞ்சு கருகுது, மக்கள்லாம் நெருப்பால் 1000 கிலோவாட்ஸ் நெருப்பு மேல விழுந்தாருங்க, அழிஞ்சு சுத்தமா ஊரே கருகிச்சு. 2 ஊரையும் அழிச்சிட்டாங்க. அழிச்ச உடனே அணு ஆயுதம், இனிமே போர்ல நாங்க இனி ஈடுபடவே மாட்டோம், அது வரைக்கும் சரணடையாத ஜப்பான் சரணடைச்சு. அதான் 1945ஓட போர் முடிஞ்சிச்சு. அந்த போர்ல தான் அந்த எனோலோ கேபி அந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு போனா பாருங்க, போய் குண்டு போட்டாரு பாருங்க விமானி பைலட்டு. அவரு இப்போ ஒரு ஃப்ளைட்டு போகுது, போய் குண்டு போடுதுன்னா கேமரா வந்து குண்டு போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல கேமரா வந்து போட்டோ எடுக்கும். ஏன்னா இவர் போய் ஒரு
தண்ணிக்குள்ளே போட்டுறக்கூடாது. இவர் போய் ஒரு பாலைவனத்தில் போட்டுறக்கூடாது. போட்டுட்டு வந்துட்டு நான் போட்டுட்டேங்க அப்படின்னு போய் சொல்லிடுவார்ல. அதுக்காக கேமரா என்ன பண்ணுறோம், ஃபோட்டோ எடுத்துரும். அப்போ இந்த விமானி வந்து பார்க்குறாரு, போட்டு பார்க்குறாங்க. அந்த மக்கள்லாம் அந்த குண்டு போய் ஹிரோஷிமா நாகசாகியில் அந்த யுரேனியா குண்டு யாரு, நம்ம ஐன்ஸ்டீன் தயார் பண்ணது. அந்த குண்டை கொண்டு போய் போட்டதும் அழிஞ்சு ஊரே அழியுது. மக்கள்லாம் கறி எங்க பார்த்தாலும் பிண குவியல்கள். அதை பார்த்து அந்த பைலட்டு பைத்தியம் முடிச்சிச்சுங்க. அந்த பைலட்டுக்கு, அமெரிக்கன் பைலட்டுக்கு இன்னைக்கு கலிபோர்னியால அந்த பைலட் இருக்கு, மியூசியத்தில் இருக்கு, அந்த அந்த ஃப்ளைட் இருக்கு. அவன் பைத்தியம் பிடிச்சிச்சு. ஐயோ, நம்மளா இப்படி செஞ்சோம், இவ்வளோ பெரிய படு பாதுகால செஞ்சு விட்டோமே அப்படின்னு. அதே நேரத்தில் ஐன்ஸ்டீனும் ஐயோன்னு தலையில் அடிச்சுக்கிட்டான். அட சண்டா, நான் வந்து ஹிட்லர் அந்த அணு ஆயுதத்தை யுரேனியத்தை வாங்கி ஆயுதம் செஞ்சிருவான் அப்படின்னா இவங்ககிட்ட வாங்கி கொடுத்தேன், இவங்க பாரு எவ்வளோ விவரமாக இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருந்தது இந்த பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் அமெரிக்காவில் இப்போ வந்திருக்காங்களா அப்படின்னா, இந்த மாதிரி இன்னும் தலைவர்கள் வரலை. இவரை மாதிரி டிப்ளமேட்டிக்காக வரலை. நோயாளியாக வந்து கடைசி வரைக்கும் நாட்டுக்காகவே போராடின ஒரு ஒப்பற்ற தலைவன் இவரை மாதிரி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் மாதிரி வரலன்னு. இந்த ரூஸ்வெல்ட்டோட ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நல்லா ரசித்து பாருங்கள், திரும்ப திரும்ப கூட போட்டு பாருங்கள். நீங்களும் ஒரு பெரிய தலைவன் ஆகணும். நல்லா உங்களால் முடிஞ்ச அளவு ஒப்பற்ற இதை உங்கள் ஏரியாவில் செய்யுங்க. ஒரு வட்ட செயலாளராக, வார்டு கவுன்சிலராக, ஒரு எம்எல்ஏவா வாங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வாட்சிங் அவர்ஸை கூட்டுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. Keep on watching my videos, keep on supporting me. Thank you. Good night.